அனைவருக்கும் இனிய வணக்கங்க. நம்ம இப்போ மாதேஸ்வரன் மலை ட்ரிப்போட செகண்ட் வீலாக் தாங்க பார்க்க போகிறோம். இப்போ கோவிந்தபடியெல்லாம் கிராஸ் பண்ணிவிட்டு நம்ம வில்லேஜ் ஏரியாக்குள்ளே என்ஜாய் ஆகிட்டோங்க. இந்த இடத்துல இருந்து ஃபாரஸ்ட் ஏரியா ஸ்டார்ட் ஆகுது. இங்கே சாலையோட ரெண்டு பக்கம் பாருங்கள், மரங்கள் நிறைய வளர்ந்துருக்கு இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் வந்து யாருமே வெட்டுறதே இல்லைங்க, அப்படியே வளர விட்டுட்டாங்க. ஸோ அதனால தான் ரெண்டு பக்கமும் வந்து குடை மாதிரி நிழல் அழகாக தெரியுது நமக்கு. இங்கே பாருங்கள், பேசஞ்சர்ஸ் எல்லாம் வெஹிக்கிள் நிறுத்திட்டு அவங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்புறம் வலையில் இந்த சைடு பெரிய காட்டு மிருகங்கள்லாம் பார்க்க முடியாதுங்க. சின்ன சின்ன முயல் அல்லது குரங்குகள் அதிகமாக இந்த சைடு இருக்குங்க. அதை வேணால் நம்ம பார்த்து ரசிச்சுக்கிட்டே போகலாம். எப்பவுமே இந்த மாதிரி காரில் போகிறது வந்து நம்ம சைட் சீயிங்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வந்து பசியில் இருக்காங்க. ஏன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து யாருமே சாப்பிடல. அவசரமாக கிளம்புனால அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு டைமும் கிடைக்கல. ஸோ இங்கே இருக்க ஏரியா இருக்கிற வீடுகள்லாம் வந்து அதிக எலக்ட்ரிசிட்டியாக இருக்காதுங்க. இங்கே பார்த்தீங்களா, மலை மேலே கொண்டு போகிறதுக்கு வந்து கம்பங்கள் நட்டு அது வழியாக சிங்கிள் ஒயரில் வந்து கொண்டு போயிருக்காங்க. இதில் சின்ன ஆம்னி வேனில் தாங்க போயிட்டுருக்கோம். ஸோ அதிலே வந்து 2 ஃபேமிலி வந்து கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு போயிட்டுருக்காங்க. இந்த மாதிரி பசுமையான ரூட்டில் போகும்போது நம்ம அழகாக இயற்கை அழகாக ரசிச்சுக்கிட்டு சாலையோட 2 ஓரங்களையும் பார்த்து கொண்டே போகலாங்க. அது வெஹிக்கிளோட ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னாடி இருக்க ஃப்ரண்ட் வியூ வந்து கிளியராக தரேங்க. எல்லாருக்குமே ரொம்ப பசி எடுத்துக்கிச்சுங்க. அவங்க வந்து மாமியார் வீட்டில் இருந்து அவங்க புளி சாதம் செஞ்சு எடுத்து எடுத்தாங்க. பட் வந்து எல்லாருமே வந்து கோயிலுக்கு போய் சாமியை பார்த்துட்டு தான் சாப்பிடுவோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து அவங்க டெசிஷன்லேயே விட்டுட்டாங்க. இவர் தாங்க எங்கள் டிரைவர் அண்ணா. எப்போயுமே ட்ரைவ் பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக கூலாக ஓட்டுவார். நாங்கள் லாங் ட்ரிப்லாம் போகும்போது இவரை தான் ரெகுலராக கூட்டிகிட்டு போவாங்க. இவங்க ஒரு வகையில் வந்து என்னோடய ஒய்ஃப்க்கு வந்து டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் ஆகுது. அவங்களோட வெஹிக்கிளில் பாருங்கள், முருகன் விநாயகர் சிலையெல்லாம் அழகாக வச்சு அழகாக அதை டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காரு பாருங்கள். அது எவ்வளோ வந்து க்யூட்டாக இருக்குது. டெய்லி வந்து மார்னிங் வந்து இவர் அந்த சாமிக்கெல்லாம் பூ போட்டுட்டு தான் வந்து ஒன் டே ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. அது ஒரு நல்ல ஹேபிட். இந்த ரோடெலாம் சேஃபாக ஓட்டணுங்க. ஏன்னா வந்து எதிர்த்தாப்பில் வர வெஹிக்கிள் வந்து கிராஸ் பண்ணும்போது நம்ம வந்து ரோட்டை விட்டு கீழே இறங்க வேண்டியதாக போய்டும். ஸோ வந்து அழகாக ரோடு அலைன்மெண்ட் பண்ணி தான் நம்ம ஓட்டணும். இங்கே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோங்க. அங்கே பாருங்கள், அழகாக சின்னதாக ஒரு பாலத்தை கடந்து போயிட்டுருக்கோம். இந்த வாய்க்கால்லாம் பாருங்கள், தண்ணியே கிடையாது. இது வந்து பாலாறில் இருந்து வெளியே வர ஒரு சப்டிவிஷன் வாய்க்கால் தாங்க இது. பட் தண்ணி அங்கே ஆறில் இருந்தால் தான் இங்கே வந்து எப்போயாவது ஒரு சமயம் தண்ணி இருக்கும். பட் இந்த இடத்துல இப்போ தண்ணியே கிடையாதுங்க. அதுக்குள்ளே காரில் எல்லாம் பாட்டு போட்டெல்லாம் வாண்டுங்கள்லாம் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தாங்க நம்ம டெம்பிள் போகிறதுக்கு பாதி வழியாக கிராஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் இதே மாதிரி நம்ம வந்து பாதி வழியாக கிராஸ் பண்ண வேண்டியிருக்குங்க. பாருங்க, இந்த நேரோ ரோடெல்லாம் வந்து போகும்போது எதிர்த்தாப்பில் வெஹிக்கிள் வந்தால் கீழே ரோட்டை விட்டு கீழே இறங்கி தாங்க போகணும். அதுதான் நான் முன்னாடியே சொல்ல வந்தேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹில் ஸ்டேஷன் இருக்க ஏரியாக்குள்ளே என்ட்ரி ஆகிட்ருக்காங்க. இப்போ இந்த ரோடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர்பின் பெண்டாக ஆகி மலைப்பாதை வழியாக போகும். அப்போ வந்து நம்ம இந்த பக்கத்தில் இருக்கிற மலைகள்லாம் வந்து அழகாக வந்து பக்கத்தில் இருந்து பார்க்கலாம். மாதேஸ்வரன் மலைக்கு போகிற வழியை சுற்றி ஏகப்பட்ட மலைகள் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பக்கத்துலேயே சின்ன சின்ன மலைகள்லேருந்து பெரிய மலைகள் இருக்குது, நிறையா இருக்குங்க. அதை வந்து நம்ம ரசிச்சுக்கிட்டே போகலாம். இந்த இடத்துலலாம் அதிகமாக வீடே பார்க்க முடியாதுங்க. ஏன்னா வந்து பக்கத்தில் கொஞ்சம் காடு, அதை ஒட்டியே வந்து பெரிய கரடு இருக்குங்க. ஸோ அதனால் வந்து மக்கள் யாரும் இங்கே வசிக்கிறதில்ல. ஈஸ்வரன் மலையை பற்றி சொல்லணும்னா இது வந்து ஒரு சிவன் அவதாரம் உள்ள கோயில் தாங்க. இங்கே வந்து பக்கத்தில் இருக்க சுற்றுவட்டார இருக்கிற மக்கள் எல்லோரும் வந்து கூட்டமாக வருவாங்க. இப்போ பாருங்கள், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மலைப்பாதையில் ஹேர்பின் பெண்டுக்குள்ளே வந்துட்டோம். ஹேர்பின் பெண்டை கிராஸ் பண்ணும்போது பார்த்து சேஃபாக வந்து கிடக்கணுங்க. ஏன்னா வந்து பக்கத்துலலாம் வந்து வெஹிக்கிள் வரும். அந்த வெஹிக்கிளை வந்து நம்ம இடிச்சிடக்கூடாது. பார்த்து சேஃபாக ட்ராவல் பண்ணணும். இப்போ பாருங்கள், கீழே இருக்க அந்த மெட்டாலிக் டிவைடர்லாம் போட்டிருக்காங்க. இது வந்து அங்கே சேஃபாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தாங்க நான் சொன்னேன், கொஞ்சம் மேலே வந்துட்டிங்கன்னா அந்த மலைகள் எல்லாம் உங்களுக்கு பாருங்கள் ரொம்ப அருகாமையில் வந்து எவ்வளோ அழகாக காட்சியளிக்குது பாருங்கள். இப்போ நம்ம ஒரு டீ கடை, ஜூஸ் கடையை கடந்து வந்தாச்சு. இப்போ மலை மேலே ஏற ஏற வந்து அது பக்கத்தில் வந்து இருக்க மாதிரி தெரியுது பார்த்தீங்களா. அந்த மலையெல்லாம் பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக காட்சி அளிக்குது. ஸோ இதில் வேணால் காட்டு மிருகங்கள் வேணால் நிறையா இருக்கலாங்க. பட் வந்து நம்ம பக்கத்தில் இருந்து பார்க்க போகிறதில்ல, எல்லாம் தூரத்தில் இருந்து. பட் இங்கேருந்து பார்த்தா எதுவுமே தெரியாதுங்க. இங்கே லேண்ட்ஸ்கேப்பிங் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. மேலே வந்து வானம், அது கீழே வந்து மலைமுகடு, அது கீழே ஒரு பள்ளத்தாக்கு, அந்த ரோட்டில் வந்து நம்ம போயிட்டுருக்கோங்க. இந்த மலை பிரதேசத்தை ரசிச்சுக்கிட்டே பார்க்கும்போது நம்ம அடுத்த ஹேர்பின் பெண்டை கிராஸ் பண்ண போகிறோங்க. இங்கே பார்த்தீங்களா, ஒரு ஸ்மால் ஹேர்பின் பெண்டை வந்து மேலே கிராஸ் பண்ணி மேலே மலையை நோக்கி போயிட்டுருக்கோம். இந்த ஃபேனை போட்டு விட்டாச்சுங்க, அதில் வந்து லைட்டாக காற்று வந்துட்டுருக்கு. இங்கே இன்னொரு ஹேர்பின் பெண்டை கிராஸ் பண்ணுற பாருங்கள். ஹேர்பின் பெண்டுக்கு தமிழில் வந்து கொண்டை ஊசி வளைவுன்னு பேருங்க. கீழேருந்து அப்படியே வந்து யூ ஷேப்பில் வந்து பெண்ட் எடுத்து மேலே போவாங்க. அதான் வந்து நம்ம குரங்களோட கூட்டத்தை பார்க்குறோம். பாருங்கள், ஏகப்பட்ட குரங்கு உட்காந்துருக்குங்க. ரோட் வழியாக வரவங்க அதுக்கு வந்து பழங்கள், ஃபுட்டெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது இங்கேயே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இங்கே இயற்கை சூழல் அது வளர்ந்துட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எந்த ரெசிடென்ஷியல் ஏரியாவும் கிடையாது. அழகாக அது வந்து காட்டிலே தெரிஞ்சிட்ருக்காங்க. இந்த மாதிரி வளைஞ்சு போகிறதுனால நமக்கு வந்து சிறிது தலை சுற்றலுமே ஏற்படுங்க மேலே போகும்போது. அதனால் எப்போவுமே வந்து சேஃப்டி ரெமடிஸை வந்து முன்னாடியே
ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நம்ம இது கடந்து வந்த தூரத்தை போல் ஒரு மடங்கு இன்னும் நம்ம கிராஸ் பண்ண வேண்டியிருக்குங்க. இங்கே பாருங்கள், அட்லீஸ்ட் வந்து அந்த மலையோட ஹைட்டுக்கு ஈக்குவலாக வந்து நம்ம ரோடு வழியாக வந்துட்ருக்கோம். இந்த மலைப்பாதை பயணம் வந்து ரொம்ப மறக்க முடியாத பயணங்க. நாங்கள் இதுக்கு முன்னாடி இப்படி வந்து மலைப்பாதையில் வந்து வெஹிக்கிளில் ட்ராவல் பண்ணது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்களா, கொண்டை ஊசி வளைவு இன்னொன்று வந்துருச்சு. இந்த டிராஃபிக் சிம்பிள் பாருங்கள், இது தாங்க அந்த கொண்டை ஊசி வளைவை இண்டிகேட் பண்ணுற விதம். இப்போ மீண்டும் ஒரு கொண்டை ஊசி வளைவு தாங்க கடக்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்களா, எதிர்த்தாப்புல பஸ் வந்துட்டுருக்கு. அந்த பஸ்ஸுக்கு வழி விட்டு பொறுமையாக தாங்க நம்ம கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். ரூட் போகுது நம்ம கேரளா மாநிலத்தை வந்து ஞாபகப்படுத்துதுங்க. அங்கே தாங்க இது மாதிரி வந்து இடம்லாம் நிறையா இருக்கும். தமிழ்நாட்டு பார்டரை தாண்டி கர்நாடகா பார்டருக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். இந்த பேசஞ்சரோட சேஃப்டிக்கு தாங்க அந்த சைடில் அந்த ஸ்டீல் டிவைடர்லாம் வச்சுருக்காங்க. இந்த மரங்களில் பாருங்கள், ஏகப்பட்ட வகைகள் இருக்குது. இதில் வந்து யூக்லிப்டஸ் மரம், அப்புறம் வந்து வேப்ப மரம், அப்புறம் வந்து சில புங்கை மரம்லாம் நிறைய வளர்ந்துன்னு இருக்குது பாருங்கள். இடத்துல ஒரு சைட் சீயிங் லொக்கேஷன். இங்கே நின்றுட்டு வந்து அழகாக மலைகளை வந்து நம்ம வேடிக்கை பார்க்கலாம். இந்த பயணம் வந்து எப்போவுமே கொஞ்சம் ஆபத்தானது தாங்க. அந்த ரோடெலாம் வந்து நம்ம கரெக்டாக பார்த்து கரெக்டாக பொறுமையாக நிதானமாக போகணும். இந்த இடத்துல வந்து ஸ்பீட் வந்து தேவையே கிடையாது. இந்த இடத்துல டிவைடர் கிடையாதுங்க. கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து ஹார்ஷாக ட்ரைவ் பண்ணாலும் வந்து கீழாகல பள்ளத்தில் விழ வேண்டியது தான். இதெல்லாம் மனசில் வச்சுட்டு நிதானமாக ட்ராவல் பண்ணணும். இங்கே பார்த்தீங்களா, முன்னாடி வந்து ஒரு கவர்மெண்ட் பஸ் போயிட்டுருக்கு. ஹேர்பின் பெண்டுங்கிறது வந்து ஒரு யூ வடிவமான வளைவுங்க. இது 180 டிகிரி வந்து வெஹிக்கிளை ரொட்டேட் பண்ணி அப்போ கிராஸ் பண்ண வேண்டியிருக்கும். நம்ம எல்லா மலைப்பாதைகளும் பொதுவாக இந்த வளைவு காணப்படுங்க. ஸோ இதை கிராஸ் பண்ணும்போது வந்து வெஹிக்கிள்லாம் வந்து சேஃபாக கிராஸ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதேஸ்வரன் மலை கோயிலை வந்து நெருங்கிட்டுருக்குங்க. அழகாக ஒரு குரங்கு ரோட்டில் போஸ் கொடுத்து நின்றுட்டுருக்குங்க. எப்போவுமே இந்த மாதிரி ஹேர்பின் பெண்ட் ஆடும்போது வந்து நீங்கள் வந்து வெஹிக்கிளோட ஸ்பீடை வந்து குறைச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் முன்னாடி பின்னாடி வர வாகனங்களுக்கு வந்து ஹார்ன் அடித்து அவங்க வந்து ஒதுங்கிக்குவாங்க. ஸோ நம்ம டிரைவர் என்ன பாருங்கள், ரொம்ப தூரம் ஓட்டிகிட்டு ரொம்பவுமே கொஞ்சம் டயர்டாக தான் ஃபீல் பண்ணுறாரு. பட் இருந்தாலும் வந்து அவரோட இன்டென்ஷன் ஆஃப் டிரைவிங் வந்து குறையவே இல்லைங்க. அழகாக வந்து சிங்கிள் ஹேண்டலில் வந்து ஸ்டியரிங் ஹேண்டில் பண்ணிட்டே போயிட்டுருக்காரு. இந்த வியூ தாங்க சொன்னேன். பாருங்கள், மலைகளை வந்து இவ்வளோ அழகாக அருகாமையிலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ வானம் உயர்ந்த காட்சி அளிக்கிறது பாருங்கள். எப்போயுமே ஹேர்பின் பெண்டை கிராஸ் பண்ணும்போது ஆப்போசிட் வர வாகனங்களுக்கு வந்து இடைவெளி விட்டு தாங்க நம்ம கிராஸ் பண்ணோம். ஏன்னா அவங்களும் இறக்கத்தில் வந்து கொஞ்சம் வேகமாக வருவாங்க. அவங்க வராங்களா இல்லையான்னு நமக்கு தெரியவும் தெரியாது. அதனால் வந்து நம்ம எப்போயுமே ஸ்லோவாக கிராஸ் பண்ணோம். நம்ம ரோடோட ஆப்போசிட் வியூ தாங்க பார்க்க போகிறோம். இங்கேருந்து பார்க்கும்போது அங்கே பாருங்கள், அந்த மலைகளை கிராஸ் பண்ணி நம்ம மலைக்கு மேலே போயிட்டுருக்கோம். இப்போ அதுவும் ரொம்ப பசி மயக்கத்தில் இருக்காங்க. இப்போயே வந்து அவங்க எதாவது சாப்பிட்டணும் போல் இருக்குது. பட் வந்து அவங்க ஒரு டிட்டர்மினேஷனோட கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் சாப்பிடணும்னு முடிவு எடுத்துட்டாங்க. என்ன ப்ராப்ளம்னா, நம்ம போகிறது வந்து ஒரு சண்டேங்க. அங்கே கோயிலே வந்து எப்போவுமே ரொம்ப ஓவர் கூட்டமாக இருக்கும். ஏன்னா வந்து சண்டே தான் எல்லாத்துக்கும் லீவ். அதனால் எல்லோரும் கோயிலை விசிட் பண்ண வந்திருப்பாங்க. அப்போ நம்ம சாமியெல்லாம் பார்த்துட்டு கீழே வரதுக்கே ஒரு 11, 12 மணி ஆகிட்டுங்க. ஸோ அந்த டைம் வந்து லஞ்ச் டைம் ஆகிடும். அதனால் வந்து சாப்பிட்றது தான் பெட்டர் ஐடியா. பட் வந்து அவங்க யாருமே வந்து அந்த டெசிஷனுக்கு ஒத்துக்கல. இங்கே பாருங்கள், இந்த லேண்ட்ஸ்கேப் தாங்க சொல்கிறேன். முன்னாடி பார்த்தீங்களா, இந்த நெல் பயிரில் வந்து அந்த நெல் தனியாகவும் வைக்கோல் தனியாக பிரித்து எடுக்கிற இயந்திரம் வெஹிக்கிள் தான் கொண்டு போயிட்டுருக்காங்க. பட் வந்து இதை ஏன் அந்த மலைப்பிரதேசத்தில் கொண்டு போகிறாங்கிறது ஒரு டவுட்டு தான். ஏன்னா இந்த மலைக்கு மேலேயே ஒரு ஊர் இருக்குங்க. அவங்களும் சின்ன சின்ன விவசாயம்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தான் இந்த வெஹிக்கிள் அங்கே கொண்டு போயிட்டுருக்காங்க. நம்ம ஒரு டெட் வேலையை தான் கிராஸ் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்களா, இந்த ரோடோட டெட் எண்டில் அப்படியே கொஞ்சம் கர்ணம் தப்புனாலும் வந்து அதை அப்படியே வெஹிக்கிளோட கீழே சரிய வேண்டியது தான். பட் இங்கேருந்து பார்க்கும்போது வந்து பாருங்கள், ஆல்மோஸ்ட் வந்து அந்த மலைகளுக்கு மேலே நம்ம போயிட்டுருக்கோம். என்னடா சுற்றி சுற்றி மலையும் கரடும் ஹேர்பின் பெண்டு மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்களா? நான் என்னங்க பண்ணுறது, அந்த ரோடே அப்படி தான் இருக்குது. அதை சுற்றி வெறும் மலைகள் தாங்க இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, வெஹிக்கிளுக்கு எவ்வளோ அழகாக வழி விட்டு நம்ம போயிட்டுருக்கோம். இவ்வளோ மலைப்பாதையும் இந்த கரடு முரடான ரோடையும் கடந்து, இந்த ஹேர்பின் பெண்டையும் கடந்து நம்ம போய் அந்த சிவனோட தரிசனத்தை வந்து பார்த்துட்டு வர போகிறோங்க. அதுதான் வந்து நமக்கு ஒரு மனசுக்கு திருப்தியாகவும் ஒரு சாமி கும்பிட்ட சந்தோஷம் நமக்கு அப்போ தான் கிடைக்குங்க. அதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு டைம் வந்திருக்கோம். பட் ஆனால் அந்த மாதிரி காரில் வரல. இப்போ வந்து பஸ் ட்ரிப் தாங்க பண்ணோம். பட் பஸ் ட்ரிப் வந்து ரொம்பவுமே கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக தாங்க இருந்துச்சு. ஏன்னா வந்து குழந்தைங்கள்லாம் வச்சுட்டு ஹேண்டில் பண்ணி அவங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. அது பட் இப்போ காரில் ட்ராவல் பண்ணும்போது இங்கே அந்த சிரமம்லாம் இப்போ எங்களுக்கு அவ்வளோவா தெரிவிக்கலைங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கோயிலை நெருங்கிட்டேங்க. இப்போ வந்து கோயில் பக்கத்தில் இருக்கிற ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா மேலே வந்து அந்த மாதேஸ்வரன் சாமியோட டெம்பிள் வந்து இருக்குங்க. அது பக்கத்துலேயே வந்து அந்த ஸ்டாச்சு வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கோயிலில் நெருங்கிட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து வெஹிக்கிளை கொஞ்சம் ஸ்லோவாக ரன் பண்ணுவோம். ஏன்னா வந்து போலீஸோட ஸ்மால் செக் போஸ்ட் ஒன்று இருக்கும். அதை கிராஸ் பண்ணி தாங்க நம்ம டெம்பிள்குள்ளேயே போகணும். அங்கே வந்து அவங்க வெஹிக்கிளுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சார்ஜ் பண்ணுவாங்க. வந்து கர்நாடகா போலீஸோட செக் போஸ்ட்டுங்க. ஆல்மோஸ்ட் வந்து நம்ம கோயிலுக்கு கிட்ட நெருங்கிட்டாங்க. இந்த இடத்துல பெருசாக ஒரு சுவாமியோட ஸ்டாச்சு ஒன்று இருக்கும். அது வந்து கீழே வந்து பார்த்தா அவ்வளோ கிளியராக தெரியாது. பட் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பெருசாக ஆஜானுபாகுவமாக இருக்காங்க.
இப்போ வந்து இவங்கலாம் சாமியை பார்த்து ரிட்டர்ன் வந்துட்டுருக்காங்க. அதனால தான் வந்து நம்ம ஒரு சில வெஹிக்கிள்லாம் பார்க்க முடியுது. நீங்க சொன்ன மாரியே பார்த்தீங்களா, அந்த எலக்ட்ரிசிட்டிய வந்து ஒரே சிங்கிள் போல்ல வந்து அந்த ஒயர கொண்டு போயிருக்காங்க. இப்போ இது வந்து டியூவல் கோர் உள்ள ஒயரா இருக்கும். ஒரு இதில ஃபேஸ் ஒரு இதில நியூட்ரல் கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இப்போ கோயிலோட பக்கத்தில் நெருங்கிட்டோம் நம்ப. இங்கே பார்த்தீங்களா, சின்னதா பழக்கடை, காய்கறி கடைலாம் இருக்குது. நான் சொன்ன இந்த மாதேஸ்வரர் ஸ்டாச்சு நீங்கள் மேலே பார்க்கலாம். தேங்க் யூ.